God, our Heavenly Father, I want to thank you for this opportunity that you have given me to stand before your people and to deliver your word. Nonetheless, Lord, it's not me but you. So I pray that, Lord, you would hide me behind the cross and use me as a willing tool in your hand to speak to each one of us, Lord, including me. And I pray that, Lord, in this Advent season, as we celebrate your coming, your first coming, at the same time we also prepare ourselves for your second coming. And we pray that, Lord, may your word cleanse us and prepare us for your second coming, Lord. Help us, Lord, to delve into your word and to understand the things that you have revealed for us to know and to understand. Guide us to that end, for we ask this prayer in Jesus' name. Amen. Amen. நம்ம தொடரின் 25வது தொடர் இது. நான் செய்தி மாற்றலை. இது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இது கிறிஸ்மஸ் தானே, ஏன் நீங்கள் வெளிப்பாடு புஸ்தகத்துலேருந்து பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, எனக்கு தெரியல. கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்குது, ஒரு கால அட்டவணைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதோடைய முதல் மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தின் பேர் அட்வென்ட்னு சொல்லுவாங்க, கிறிஸ்து வருகையின் மாதம்னு சொல்லி. அதில் கிறிஸ்து வருகையின் முதலாம் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் அப்படி போகும். ஸோ நீங்கள் பாரம்பரிய சபையில் போனீங்கன்னாக்கா அவங்க இது சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க, கிறிஸ்து வருகையின் இது 3வது வாரம் அப்படின்னு சொல்லி. இந்த வாரத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பு வச்சு தான் அவங்க பேசுவாங்க. நம்ம அந்த அந்த வரிசையில் நம்ம பண்ணலை. ஆனாலும் இது கிறிஸ்து வருகையின் மாதம்னு சொல்லி நம்ம கொண்டாடின்னுக்கிறோம். காலையில் இந்த வர்ஷிப்பில் கூட நம்ம பாடின பாட்டு எல்லாம் கிறிஸ்துவுடைய வருகை பற்றி தான் பாடினோம். ஆனால் அந்த வருகை நம்ம பாடின வருகை ஏற்கனவே நடந்துருச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு குழந்தையாக பிறந்தார். அது அவருடைய முதல் வருகை. ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது அவருடைய 2வது வருகை. ஸோ ஒன்று நம்ம முதல் வருகை கொண்டாடும் போது அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நம்ம ஒரு பக்கம் கொண்டாடுறோம், அவர் வந்தார். அவர் வரலைன்னா நீங்களும் நாங்களும் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். ஸோ அவர் வந்ததுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், அவரை தொழுது கொள்கிறோம். ஆனாலும் அதே நேரத்தில் அவர் மீண்டும் வருகிறார். அது நம்மளுடைய நம்பிக்கை. நம்ம ஒவ்வொரு முறை அந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் அறிக்கை செய்யும் போது அதில் நம்ம சொல்கிறோம், அவருடைய 2வது வருகைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன், அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆனால் அவருடைய 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியமான காரியம் இந்த நாட்களில் நம்ம நினைக்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் தொடர் அதுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுனால நான் மாற்றாமல் அந்த தொடர் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதில் 2 அதிகாரம் நம்ம முடிச்சிடலாம் இன்றைக்கி. நான் 14, 15 ரொம்ப சுருக்கமாக இருக்கும். எனக்கு பாஸ்டர்கிட்ட மைக் கொடுத்தீங்கன்னா அவங்க வாசிக்க போகிறாங்க, நான் அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் எடுத்த உடனே என்ன பார்க்குறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீயோன் மலை மேல் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டுக்குது. வாசிக்கிறீங்களா பாஸ்டர்? 1லேருந்து 5 வரைக்கும் வாசித்துருங்க. 14. ஆமாம், 14, 1லேருந்து 5. 14. ஓகே. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 140,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 140,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இந்த தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டுக்கொள்ள
முத்திரிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடும் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ இங்கே ரெண்டு விதமான ஜனங்க பற்றி பார்க்குறோம். ஒன்று வந்து ஆட்டுக்குட்டி வந்து இயேசு கிறிஸ்து. ஓகே, இன்னொன்று வந்து அந்த 1,44,000 பேர். இவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா சியோன் மலை மேலே இருக்கிறாங்க. இந்த சியோன் மலை எங்கே இருக்குதுன்னா அந்த சியோன் மலை தான் எருசலேம். அதோடைய இன்னொரு பேர் வந்து எருசலேம். ஓகே, ஆனால் ஒன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, இந்த சியோன் மலைன்றது ஏற்கனவே பரலோகத்திலேயும் இருக்குது. பரலோகத்தில் ஒரு சியோன் மலை இருக்குது. அதுடைய காப்பி நக்கல் தான் இது இங்கே உலகத்தில் இருக்கிற சியோன் மலை. ஸோ இப்போ கேள்வி வந்து, இயேசு கிறிஸ்துவும் இந்த 1,44,000 பேர் உலகத்தில் இருக்கிற சியோன் மலை மேலே நிற்கிறாங்களா, பரலோகத்தில் நிற்கிறாங்களா? உங்களுக்கு இந்த கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் அந்த 5 வசனம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த விடை இருக்குது, அந்த ஆன்சர் அதில் இருக்குது. அந்த 5 வசனத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு சொல்லணும். இப்போ இது வந்து உலகத்தில் நடக்கலை, இது பரலோகத்தில் நடக்குது. பரலோகத்தில் இருக்கிற சியோன் மலை மேலே இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. அவர் சுற்றி இவங்க நிற்கிறாங்க. ஆனால் இவங்க யாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த 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 அதிகாரத்தில் வந்து அவங்க பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுத்து நான் இந்த 1,44,000 பேர் யாருன்னு சொல்லி சொல்கிறேன். 7:3, அதாவது வெளிப்பாடு புஸ்தகம் 7:3 பார்த்தீங்கன்னா இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதே 7:3 போட்டுக்குது, இவங்களுடைய நெற்றியில பிதாவின் நாமம் முத்திரிக்கப்பட்டவர்கள். இவங்க பிதாவின் நாமம் அவங்க நெற்றியில போட்டிருந்துச்சு. 4வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள். 12 கோத்திரங்களிலிருந்து இவங்க தான் ரட்சிக்கப்பட்டு இவங்க உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட கர்த்தர் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ 14:4 பார்த்தீங்கன்னா இவங்க கருப்புள்ளவர்கள், அதாவது ஸ்திரீகளால் தன்னை கரைப்படுத்தாதவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்க எப்போ இருக்க போறாங்க? உலகம் மோசமான நிலைமையில இருக்கும் போது இப்படிப்பட்ட ஜனங்க இருப்பாங்களாம். 1,44,000 பேர். ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 14:4 இருக்குது, ஆட்டுக்குட்டியை பின்படுத்தவர்கள். ஆட்டுக்குட்டி எங்கே போனாலும், அதாவது இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவர் பின்னாடி போகிறவங்க இவங்க. ஓகே, 14:4 அதே 4வது வசனத்தில் போட்டிருக்குது, மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், முதற்கனிகள் சொல்லி போட்டுக்குது. இந்த நான் முதற் கனிகள் பற்றி கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இவங்க வந்து கபடம் இல்லாதவர்கள். அவங்க வாயில வந்து எந்த பொய் அவங்க பேச மாட்டாங்க. அது 5வது வசனத்தில் இருக்குது. அதே 5வது வசனத்தில் இவங்க வந்து மாசு இல்லாதவர்கள், அதாவது பாவம் இல்லாதவர்கள். ஆனால் அவங்க வந்து அதாவது அவங்க பாவத்தை வெறுத்தாங்க. ஆனால் மீட்கப்பட்ட பிறகு, அவங்களுடைய ரட்சிப்புக்கு பிறகு, ஓகே, ஏன்னா உலகத்திலே பிறந்த எல்லாருமே பாவின்னு சொல்லிட்டு வசனமே சொல்லுது. ஓகே, ஸோ இவங்க பாவத்தை வெறுத்து அதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணி வாழ்ந்தவர்கள், அதனால மாசு இல்லாதவர்கள். இவங்க மேலே அந்த கிறிஸ்து வந்து ஆட்சி பண்ண முடியல. அதுவும் அந்த வசனத்தில் இருக்குது. ஒருவேளை அந்த கிறிஸ்து வந்து அவங்கள கொடுமைப்படுத்தி சாகடிச்சிருக்கலாம். ஆனால் அதில் அந்த சாவில் கூட அவங்க வந்து ஜெயித்தாங்க. ஏன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க, நரகத்தில் இல்லை. ஓகே, அதே போல் இந்த நான் சொன்ன அந்த வார்த்தை பாருங்கள், முதற்கனிகள். நீங்கள் இது முதல் கொரிந்தியர் 15:20-23 வசனங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து வந்து முதற்கனி. ஏன்னாக்கா இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே இறந்து போயிட்டு திருப்பி உயிர்த்தெழல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர்த்தெழுந்தார். அதே போல் இவங்களும்
முதற்கனின்னு சொல்லி போட்டிருக்குது. இது சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இயேசு கிறிஸ்து போல இவங்க முதற்கனி அங்கே போனாங்க, அதனால் இவங்களுக்கு பிறகு தான் சபை அங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது எதனால முதற்கனின்னு சொல்லி போட்டிருக்குது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த காலத்தில் அவங்க முதற்கனியாக இருக்கலாம். ஏன்னா இது எல்லாம் நடக்கும்போது சபை இங்கே இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அது இன்னொரு காரியம் நீங்கள் என்ன மனசில் வைக்கணும்னாக்கா, இந்த வெளிப்பாடு புஸ்தகத்தில் எல்லாமே ஒரு வரிசையாக போல, ஒரு தொடராக இதுக்கப்புறம் இது அப்படி எழுதப்படல. திடீர்னு சில காரியங்கள் பின்னாடி நடந்த காரியம் எல்லாம் முன்னாடி இருக்கும், முன்னாடி நடந்த காரியம் பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ இந்த 14வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா முடிவு தான். அது கடைசியில் என்ன நடக்க போகுது அது இங்கே போட்டிருக்குது. நீங்கள் படத்தில் ட்ரெய்லர் பார்க்குறீங்களே, இது கடைசியில் என்ன நடக்க போகுது அதோடைய ட்ரெய்லர் இது 14வது அதிகாரம். ஓகே, ஸோ நீங்கள் வரிசையாக எடுக்காதீங்க. அதை இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய கதைகள் நடக்க போகுது. அதுக்கப்புறம் திருப்பி இந்த கதை தான் கடைசியில் வரப்போகுது. 17 17 18 அதில் இதே இங்கே நடக்க போகிறது எல்லாம் திருப்பி அங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஜஸ்ட் ட்ரெய்லர். ஓகே, ஒரு காரியம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, கர்த்தர் இந்த உலகத்துக்கு எந்த மனுஷன் வந்தாலும் அவன் ஒன்று மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லைன்னா சத்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படணும் மேலே. ஸோ இவங்க இந்த 1,44,000 பேர் உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். அந்த நோக்கத்தை முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு அப்புறம் 2 பேர் வந்தாங்க, 2 சாட்சிகள். அவங்க பற்றி கூட நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஸோ அவங்களையும் சித்திரவதை பண்ணி கொல்ல பண்ணாங்க. ஆனாலும் அவங்க உயிர்த்தெழுந்து திருப்பி பரலோகத்துக்கு போனாங்க. ஸோ அப்படி கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் வைக்கும் போது அந்த நோக்கம் முடிஞ்ச பிறகு அவங்க வாழ்க்கை இங்கே முடியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க பரலோகத்துக்கு போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்ன ஆகுதுன்னா, திருச்சபை இங்கே இல்லை, மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த 1,44,000 பேர் திருச்சபை போன பிறகு கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எதுக்காக? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. உலகம் எங்கும் அவங்க மூலமாக தான் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. 2 சாட்சிகள், அவங்க வேலையும் அதே தான் இருந்துச்சு, சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்போ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே யோவான் பயங்கர ஒரு சத்தத்தை கேட்டார். ஒரு நிமிஷம், தேங்க்யூ. பயங்கர சத்தம் கேட்டார். அந்த சத்தத்தில் அவருக்கு அது சூரமண்டலம் வாசிக்கிற சத்தம் தான். ஆனால் அந்த சத்தம் அவர் காதுக்கு எப்படி கேட்டதுன்னா, பெருவெள்ள இரைச்சலை போல் மற்றும் பலத்த இடி முழக்கம் போல் இருந்தது அவர் காதுக்கு. ஆனால் ஆக்சுவலி அந்த சத்தம் என்னன்னா, அந்த வாத்தியங்கள் வாசிக்கும், சூரமண்டலம் வாத்தியங்கள் வாசிக்கும் போது இந்த 1,44,000 பேர் ஒரு சிறந்த பாடலை பாடினார்கள். அந்த பாடல் அவங்களுக்காகவே எழுதப்பட்டது, அவங்களுக்காகவே அது அதாவது அந்த பாட்டு வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாரும் பாட முடியாது. அது வசனத்திலே இருக்குது. ஸோ வேறு யாருக்கும் தெரியாத ஒரு சிறப்பு பாடல் அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. அந்த பாட்டு தான் அவங்க அங்கே பாடியிருந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த 4 ஜீவன்களுக்கு முன்பாக, அந்த மூப்பர்களுக்கு முன்பாக பூமியிலேருந்து மீட்கப்பட்டு அவங்க பரலோகத்தில் இந்த பாடலை பாடுறாங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. 1,44,000 பேர் போயிட்டாங்க. 2 சாட்சிகள் போயிட்டாங்க. இப்போ சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர்
தூதனை அனுப்புகிறார். 6வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும், இல்லை 6-7 மட்டும் வாசிங்களேன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஓகே, இதுவரைக்கும் உலகம் உருவாக்கத்திலேருந்து இதுவரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியம் அந்த வேலை என்னைக்குமே கர்த்தர் தேவதூதர்கள் கிட்ட கொடுத்ததே கிடையாது. இது மனுஷருடைய வேலை. ஒவ்வொரு மனுஷன் ரட்சிப்பு பெற்ற பிறகு சுவிசேஷம் அறிவிக்கிறது அவங்களுடைய வேலை. அது திருச்சபையின் வேலை. ஆனால் திருச்சபை இங்கே இல்லை. அவங்க திருச்சபைக்கு பிறகு இந்த 1,44,000 பேர், அந்த 2 சாட்சிகள் யாருமே இல்லாததுனால கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதனை அவர் வானத்திலிருந்து பேசுகிறார். மொத்த உலகம் ஒரே நேரத்தில் கேட்கப்படிக்கு வானத்திலேருந்து எல்லா ஜனங்களுக்கு, எல்லா கோத்திரங்களுக்கு, எல்லா மொழிகளில் புரிகிற மாதிரி கர்த்தர் அந்த தேவதூதர் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த சுவிசேஷம் கேட்டு ஜனங்க மனம் திரும்பினா அவங்களுக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு இருக்குது ரட்சிக்கப்படுறதுக்கு. அதனால் கர்த்தர் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்திருந்து என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறார். அதனால் கர்த்தர் மேலே நம்ம இந்த நியாய தீர்ப்பு வரும்போது அவர் மேலே நம்ம தவறு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ God gives an opportunity for the people alive to hear the gospel, repent and turn to God. Slide 7ல இருக்குது. ஓகே, 8வது வசனம். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசியதனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். ஓகே, இந்த 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தூதன் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவரும் வானத்திலேருந்து சொல்கிறாரு, பாபிலோன் விழுந்தது. இந்த பாபிலோன் என்ன? இது பற்றி விஸ்தாரமாக அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம 17-18வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நான் ஜஸ்ட்டு சுருக்கமாக கொஞ்சோண்டு அதை பற்றி அறிமுகப்படுத்த போகிறேன். அது என்னென்னா, பாபிலோன் மனித கிளர்ச்சின்னு ஒரு அடையாளம். பாபிலோன் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஹியூமன் ரிபெலியன். இந்த பாபிலோன் உலகத்தில் மிக மிக ஒரு பழைய நகரம். பாபேல்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆதியாகமத்தில் இருக்குது பாபேல். கன்ஃபியூஷன். பாபேல்னா கன்ஃபியூஷன். ஆமாம். ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, மனுஷர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டவரை கட்டுறாங்க. டவர் என்ன? கோட்டை மாதிரி கோபுரம் கட்டுறாங்க. அது பேர் தான் பாபேல் கோபுரம். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த கோபுரம் மூலமாக நம்ம ஆகாயத்துக்கு கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அதனால் பயங்கர உயரமாக கட்ட முயற்சி பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் அந்த நேரத்தில் ஒரே மொழி பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது எத்தனுவா, அது செய், இது செய், இங்கே கொடு, அது பேசும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கர்த்தர் மேலேருந்து பார்த்தாரு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்ததே கோவம். என்ன பண்ணார்? அவங்களுக்குள்ள வெவ்வேறு மொழி போட்டார். அப்போ இவன் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது இவனுக்கு புரியல. அவங்களுக்கு சண்டை உலகம் ஃபுல்லாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி தான் மொழிகள் வந்தது. அதுதான் இந்த பாபிலோன் உடைய ஆரம்பம் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் நிம்ரோத். அதுக்கப்புறம் பார்க்குறோம் நெபுக்கத்நேசர். நிறைய பேர் வந்தாங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் வந்தாங்க. பாபிலோன் உலகத்தை ஆளுகை செய்கிற அளவுக்கு பாபிலோன் எழும்புச்சு.
ஆனால் பாபிலோன் பற்றி கர்த்தர் வசனத்தில் போட்டிருக்கிறாரு, அது விழுந்த பிறகு திரும்பி எழும்பவே எழும்பாது. ஸோ நீங்கள் 539 கிமுல பார்த்தீங்கன்னா பர்சியாவுடைய ராஜாக்கள் வந்து பாபிலோனை தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்போத்துலேருந்து இது வரைக்கும் பாபிலோன் பழைய நிலைமைக்கு எழுந்ததே கிடையாது. சத்தாம் ஹுசைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் தான் அந்த பாபிலோனுக்கு ராஜாவாக இருந்தார். இன்னைக்கு பாபிலோன் வந்து ஈராக். இன்னைக்கு இருக்கிற மேப், உலகத்தின் மேப் எடுத்தீங்கன்னா அந்த ஈராக் தான் அந்த பாபிலோன். அவர் ரொம்ப முயற்சி பண்ணார் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, முடியல. இப்போ இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அது வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாபிலோன். ஆனால் அந்த பாபிலோன் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அமைப்பாக மாறி உலகமே ஆளுகை செய்து. இன்னைக்கு அந்த அமைப்புடைய 2 மையமாக இருக்கிற 2 காரியங்கள், ஒன்று வந்து மதம், ரிலிஜன், இன்னொன்று வந்து நிதி, ஃபைனான்ஸ். ஸோ பாபிலோன் என்பது கர்த்தருக்கு எதிரான மனிதனின் கிளர்ச்சியின் அடையாளம். இப்போ இந்த அமைப்பு கூட கர்த்தருக்கு எதிராக இருக்குது. எப்படி நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, இந்த அமைப்பு ஒரு அந்த வசனம் திருப்பி வாசிங்க, 8வது வசனம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது தன் வேசிதனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். அந்த 8வது வசனத்தின் 2வது பாகத்தில் பாருங்க, பாபிலோன் பத்தி என்ன போட்டிருக்குது. ஓகே, இந்த அமைப்பு ஒரு விபச்சார அடிப்படையிலான அமைப்பு. முற்றிலும் ஒருவரின் உணர்வுகளையும் இச்சைகளையும் திருப்திப்படுவதை மையமாக கொண்டது இந்த அமைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாலியல் உறவு, நிதி மற்றும் அனுபவம். எந்த அனுபவம்னு சொன்னால், இந்த ட்ரக்ஸ் எடுக்கும் போது, குடிக்கும் போது ஒரு உச்சக்கட்ட அனுபவம் வருது பாருங்க. அதனால தான் அவங்க குடிக்கிறாங்க, அதனால தான் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த உச்சக்கட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிறேன் நான். அதே போல் மக்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேற்ற தங்கள் தேவைக்காக குடிக்கிறார்கள் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்துகிறார்கள். இந்த பாபிலோனின் முக்கியமான ஒரு கருவி என்னன்னா இந்த நான் அடிப்படையிலான அமைப்பு விழுந்து அழிக்கப்படும் கடைசியில். அதனால தான் பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரகசிய பாபிலோன்னு சொல்லி போட்டிருக்கோம். 17:5 அப்புறமா போய் பாருங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். ரகசிய பாபிலோன், அந்த ரகசிய பாபிலோன் தான் இப்போ உலகத்தில் ஆளுகை செய்கிறது. அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமெரிக்காவை காட்டுறாங்க, கையை காட்டுறாங்க. அமெரிக்கா தான் அந்த ரகசிய பாபிலோன். அமெரிக்காவா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அந்த 17-18 அதிகாரங்கள் பேசும்போது அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் இப்போதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஏற்கனவே ஆளுகை செய்து கொண்டே இருக்குது உலகத்தில். அதாவது இந்த மீ என்ற கல்ச்சர். 10வது ஸ்லைடு. நான், என்னுடைய சுகம், என்னுடைய இச்சைகள், எனக்கு நான் விருப்பப்பட்ட காரியங்கள், எனக்கு பிடிக்காதது, என்னுடைய பிரைவேட் ஸ்பேஸ், என்னுடைய இடம். ஓகே, இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா LGBTQIன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீ கொடுத்த உடம்பு எனக்கு பிடிக்கல, நீ கொடுத்த உடம்பு எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு பிடிச்ச உடம்பை நான் உருவாக்கி இருக்கிறேன். அது என்ன? அது இட்ஸ் எ ரிபெலியன், கிளர்ச்சி. கர்த்தருக்கு எகென்ஸ்டா செய்கிற கிளர்ச்சி, ரிபெல்லிங் அகென்ஸ்ட் காட்.
நீ கொடுத்தது எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, எப்படி பிடிச்சிருக்குதோ அப்படி நான் அதை உருவாக்குறேன். இதுதான் பாபிலோனுடைய ஒரு 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 அம்சம். ஓகே, ஸோ LGBTQI. இன்னொன்று வந்து அன்றைக்கி பாஸ்டர் கூட இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த விண்டேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்ப்பேன். அந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் பார்ப்பேன். ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப ஒரு அன்பயஸ்டாக இருக்கும். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டிங்க், DINK, டபுள் இன்கம் நோ கிட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு. டபுள் இன்கம், 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகள் வேண்டாம். இதுக்கு காரணம் வந்து பிள்ளைகள் உலகத்துக்கு கொண்டு வந்தால் இந்த 2 பேருடைய இன்கம்லேருந்து, வருமானத்துலேருந்து ஒரு பெரிய அம்சம் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணணும். அந்த பொறுப்பு அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால்தான் அவங்க பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லி பிள்ளைங்க பெற்றுக்கிறதில்ல. பார்த்தீங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் மீ. நான், என்னுடைய வருமானம், என்னுடைய வாழ்க்கை, அதுதான். ஸோ இந்த டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதில் வந்து சில டீவியேஷன்ஸ் பண்ணி, ஒன்று வந்து டிங்க் WAD, WAD, டபுள் இன்கம் நோ கிட்ஸ் வித் அ டாக். நாய் வச்சுக்கிறாங்க, ஆனால் குழந்தை வேணான்றாங்க. டபுள் இன்கம் நோ கிட்ஸ் வித் அ ஹவுஸ், வீடு வச்சுக்கிறாங்க, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகள் வேணான்றாங்க. பொறுப்பே வேணான்றாங்க. எந்த பொறுப்பு வேண்டாம், என் வாழ்க்கைக்கு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேறு எந்த பொறுப்பும் வேண்டாம். அதே போல் கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவங்க பொறுப்பு, கமிட்மெண்ட் அதெல்லாம் வேண்டான்றாங்க. அதனால தான் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப். நம்மளுக்கு பிடிச்சிக்குது, நம்ம ஒன்றா இருக்கிறோம், நாளைக்கு பிடிக்கல தனித்தனியாக போயிடுறோம். ஸோ கர்த்தர் உருவாக்குறது எல்லாமே இவங்க புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு எதிராக என்ன செய்ய முடியுமோ அது செய்கிறாங்க. அதுதான் மனித கிளர்ச்சி. ஓகே, இதில் எல்லாமே நீங்கள் பார்த்து மையமாக இருக்கிறது வந்து நான், என்னுடைய விருப்பம், என் வழி, இதுதான் வருது. அதே போல் ட்ரக்ஸு, ஏற்கனவே நான் சொன்னது போல் ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு காரணமே அந்த உச்சக்கட்ட அனுபவம். அன்றைக்கி யூபியில் பார்த்தீங்கன்னா பாம்புடைய விஷமே ஒரு ட்ரக்காக எடுக்கிறாங்க. அது ஒரு சின்ன குவான்டிட்டியாக எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கிக்கு கிடைக்கிது. கிக்குன்னு சொல்லி அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க, உச்சக்கட்ட அனுபவம். அப்புறம் வேறு என்னென்னமோ நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. இது எல்லாமே தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. ஆனால் அதோடைய பக்க விளைவு எப்படி இருக்குது? அது எப்படின்னா இருக்கட்டும், எனக்கு இது வேணும், இந்த கிக்கு வேணும், அதனால் அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்புறம் செக்ஷுவல் பர்வர்ஷன், அதுக்கு சொல்லவே வேண்டாம். விதவிதமான பாலியல் உறவுகள், அதுலேயும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டும்தான். ஓகே, அப்புறம் கன்சியூமரிசம் என்ன? பொருள், மார்க்கெட்டில் பொருள் கிடைக்குது, அது வாங்குறேன், நான் வாங்கி சேர்த்துக்கிறேன், அது பயன்படுத்துகிறேன்னா இல்லையா, எனக்கு தேவையா இல்லையா அது பார்க்க மாட்டேன். வந்துச்சா வாங்கிடு, புதுசாக ஒன்று வந்துச்சா மார்க்கெட்டில் வாங்கிடு உடனே. அதுதான் கன்சியூமரிசம். அதுவும் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக. ஏன்னா என்கிட்ட எல்லா பொருளும் இருக்கும்போது நான் எல்லாரும் கூப்பிட்டு காட்டுறேன், அது எனக்கு பெருமையாக இருக்குது. பாருங்கள், நான், என்னுடைய சந்தோஷம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி, சீக்ரெசி. இது வந்து இன்னும் அதிகமாக ஒரு பக்கம் வந்து ப்ரைவசி சீக்ரெசி இல்லாமல் போகுது, இந்த எல்லா இடத்துல கேமரா மாட்டி. அதே நேரத்தில் ப்ரைவசி சீக்ரெசி வந்து இன்னும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போகுது. ஏன்னா தப்பு செய்யும் போது அது ப்ரைவேட்டாக தான், சீக்ரெட்டாக தான் செய்யணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா குற்ற மனசு இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்பேஸே இருக்காது, எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதே போல் இந்த பாபிலோனுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்த மீ கல்ச்சர், நான் என்ற கலாச்சாரம். நான், என்னுடையது, எனக்கு,
அந்த கலாச்சாரம் தான் அந்த பாபிலோனுடைய கலாச்சாரம். அது விழும், அது அழிக்கப்படும், அது என்றுக்குமே நிலைக்காது. ஓகே, ஸோ அதோட முடிச்சிடலாம். பாபிலோன் 9:13 கொஞ்சம் வாசிங்க. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது தன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பமில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது 13 வரைக்கும் போதும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாழ்வார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவளோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்றும் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இது இறுதி பிரிப்பு பற்றி காட்டுகிறது. கடைசி பிரிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பரிசுத்தவான்கள், பாவிகள், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்கள், கர்த்தருக்கு எதிராக நிற்கிறவர்கள், அவங்க பிரிக்கப்படுறாங்க. ஓகே, அதுதான் இந்த 9 13 வரைக்கும் அதை போட்டிருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன இருக்குதுன்னா, இந்த இறுதி பிரிப்பு மிருகத்தின் அடையாளத்தால் குறிக்கப்படுகிறது. யார் அந்த மிருகத்தின் அடையாளத்தை எடுத்துக்கொள்கிறாங்களோ, அந்த 666 வேற என்னமோ, ஓகே, என்ன அந்த அடையாளத்தின் சின்னம் என்ன இருந்தாலும், யார் அந்த அடையாளத்தின் சின்னத்தை தன் கையிலையோ நெற்றிலையோ எடுத்துக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அது ரொம்ப உறுதியாக இங்கே போட்டிருக்குது. அந்த வசனங்கள் திருப்பி நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்துங்களில் ரொம்ப தெளிவாக அங்கே போட்டிருக்குது. ஏன்னா அவங்க மேலே கர்த்தருடைய கோபாகினி உச்சகட்டத்தில் பிரகடம் பண்ணுறார். அவர் அவங்களுக்கு வழியே கிடையாது தப்பிக்க. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இங்கே தான் என்ன ஆகுதுன்னா, அதாவது பரிசுத்தவான்கள்னு சொல்லும்போது அந்த மிருகத்தின் அடையாளத்தை எடுத்து கொள்ளாதவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஆனால் நீ மிருகத்தின் அடையாளத்தை எடுத்து கொள்ளலைன்னு சொல்லிட்டு நீ தப்பிச்சிடுவேன்னு சொல்லி நினைக்காத. ஏன்னா இந்த காரியம் இப்போ நடக்கலை, இனிமே தான் நடக்க போகுது. இப்போத்துக்கு அந்த இனிமே நடக்க போகிறதுக்கு நடுவில் ஒன்று நடக்க போகுது. அது திருச்சபையின் மேலே எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகே, ஸோ திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நீ யாரா இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்ட கூட உனக்கு கொடுமையான சாவு. அதுதான் அங்கே போட்டிருக்குது. அவங்க தலைகள் துண்டிக்கப்படும். அந்த 1,44,000 பேர் ஒன்று நிம்மதியாக இறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுமையான சாவு. அந்த 2 சாட்சிகள் பாருங்கள் எப்படிப்பட்ட சாவு அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அவங்க கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு தான் வந்தாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு வன்முறையான சாவு தான் வரும். அது பைபிளில் தெளிவாக இருக்குது. அதை பற்றி இப்படி அப்படி எந்த கன்ஃபியூஷனே கிடையாது. அதனால்தான் இன்று ரட்சிப்பின் நாள் என்று பைபிள் சொல்லுகிறது. திருச்சபை இன்னும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். திருச்சபை இங்கே இருக்கும் போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபை நாட்களில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கர்த்தர் இலவசமாக கொடுக்கிற அந்த ரட்சிப்பை இப்பொழுதும் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இதுக்கு அப்புறம் அந்த கதையே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரட்சிப்பின் இந்த கிருபை நாட்கள் விரைவில் முடிவுக்கு வரும்.
அது வந்து பைபிள் தெளிவாக சொல்லுது. ஸோ இது வந்து நம்மளை ஜஸ்ட் இட்ஸ் எ ரிமைண்டர் ஃபார் அஸ் ஒன்ஸ் அகெயின். 14 to 16 வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலுமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. 14 to 16 இது வந்து கடைசி அறுவடை. கடைசி அறுவடை. ஏன்னா ஏற்கனவே முதல் அறுவடை எப்போ நடக்குது? திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது. இது கடைசி அறுவடை. இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. உலகம் அழியும். திருப்பி கர்த்தர் வந்து புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குவார். அது இருக்குது. அந்த பைபிளில் போட்டுறது ஒன்றும் அப்படியே நடக்குது. நான் வந்து பைபிள் மொத்தமாக ஒரு முறை வாசித்துட்டு இப்போ திருப்பி நான் ஆதி ஆகமத்திலேருந்து வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் வந்து மீண்டும் மீண்டும் என் மனசில் என்ன வருதுன்னா, இந்த இஸ்ரேல் மக்களை பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் பற்றி வாசித்தேன். அவர் ஈஸியாக அந்த ஈஜிப்டில் போகும்போது, சாரா என் மனைவி இல்லை என் தங்கச்சின்னு சொல்லும்போது, அந்த ஈஜிப்டுடைய அதிபர் வந்து ஈஸியாக அவரை சாவடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கனவுல வந்து சொல்கிறாரு, அவன் மேலே கை வைக்காத. ஈசாக்கு அதே போல் ஈஜிப்து போகிறாரு, அவரும் அங்கே போய் சொல்கிறாரு. அங்கேயும் கர்த்தர் வந்து அந்த ஈஜிப்து அதிபருடைய கனவுல வந்து சொல்கிறாரு, அவன் எனக்கு பிரியமானவன், அவன் மேல் கை வைக்காது. இதே போல் பல விஷயங்கள் வந்து அந்த இஸ்ரேல் மக்களுடைய வரலாறில் நடந்துக்குது. அங்கே வந்து கர்த்தர் நேரடியாக வந்து சம்பந்தம் இல்லாத மனிதர்கள்கிட்ட பேசுகிறாரு இவங்களுக்காக. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் உறுதியாக தெரியுது எனக்கு. ஓகே, ஸோ கர்த்தர் இருக்கிறார்னா இது அவருடைய வசனம்னா இது ஒவ்வொன்றும் எழுதப்பட்டது, ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறுது. அன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வாசித்துட்டு இருந்தேன். அது இஸ்ரேல் மக்கள் வந்து 1900 அவங்க வந்து 40,000 பேர் தான் இஸ்ரேல் நாட்டில் இருந்தாங்க. எவ்வளோ? 40,000. இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 70 லட்சம். உலகத்தில் எங்கெங்கே இருந்தாங்க அவங்க திரும்பி வந்துட்டாங்க அந்த நாட்டுக்கு. இன்னும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ உக்ரைன் போகிறனால நிறைய பேர் அங்கேருந்து போயிட்டாங்க. ரஷ்யாவிலேருந்து போகிறாங்க, அமெரிக்காவிலேருந்து போகிறாங்க, இந்தியாவிலேருந்தே நிறைய பேர் போய்க்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம வந்து அந்த கடைசி காலத்தின் ஒவ்வொரு கட்டத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி ஒரு சின்ன நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப் விரிவாக்குனா தான் பார்க்க முடியும் இஸ்ரேல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நாட்டுக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், அவங்களுடைய மிலிட்ரி பவர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் டாப் 10 இருக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்கள வச்சாச்சும் நம்ம புரிஞ்சிக்கலாம் கர்த்தர் எப்படி செயல்படுறாரு, கடைசி காலத்தின் அடையாளங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடைசி அறுவடையில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் வராரு. ஸ்லைட் 12 இயேசு கிறிஸ்து தான் அந்த சன் ஆஃப் மேன். என்னது என்ன போட்டுக்குது 14 சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்து தான். ஆனால் மத்தேயு 9:38 வாசித்தீங்கன்னா 13வது ஸ்லைடு, அங்கே என்ன சொல்கிறாரு? அறுவடை அதிகம், ஆட்கள் கொஞ்சம், அதனால் அறுவடையின் எஜமான்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி வேண்டுகொள்ளுங்கள், நிறைய ஆட்களை அனுப்புவாருன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தன் சீஷர்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அறுவடையின் எஜமான் சொல்லும்போது கர்த்தர். ஆனாலும் அதே நேரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர்னு சொல்லும்போது திரியேக கர்த்தர் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்து கூட அறுவடையின் எஜமான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தலைன்னா அறுவடை நடந்துக்காது, சுவிசேஷமே வந்திருக்காது நமக்கு இல்லை. அவர் ரத்தம் சிந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்படுறோம்.
ஓகே, ஸோ அறுவடையின் எஜமான் அவருக்கு தான் உரிமை இருக்குது அறுவடை செய்யறதுக்கு. அதனால்தான் அந்த கூர்மையான அருவாள் கொண்டு வந்து அவர் அறுக்கும் போது அது என்ன அறுவடைன்னு சொல்லிட்டு அது தெளிவாக அங்கே போடலை. ஆனால் ரெண்டாவது அறுவடை ஒன்று இருக்குது, அது பார்க்க போகிறோம். அதில் கண்டிப்பாக பரிசுத்தவான்கள் கிடையாது, ஏன்னா அது ரொம்ப கொடூரமான ஒரு அறுவடையாக இருக்குது. ஸோ இங்கே இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த ஒயிட் கிளவுட் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. அது அவருடைய தூய்மை, அவருடைய அந்த பொன் கிரீடம்னு சொல்லும்போது அது வந்து அவருடைய வெற்றி, அவருக்கு கொடுத்த மிஷன், பிதா கொடுத்த மிஷன் வந்து அவர் வெற்றியை முடித்தார். ஓகே, அவர் கையில் இருக்கிற அந்த அருவாள் வந்து என்ன காட்டுதுன்னா அத்தாரிட்டி, அதிகாரம். ஓகே, ஸோ இந்த முதல் அறுவடை என்ன அறுவடை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அதனால் நான் அதில் கெஸ் பண்ணி உள்ளே போக விரும்பலை. ஆனால் அங்கே ஒரு அறுவடை நடக்குது. ஒரு வேளை நம்ம நினைக்கலாம், அந்த காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை வந்து கர்த்தர் அந்த நேரத்தில் அறுவடை செய்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு அறுவடை இருக்குது, செகண்ட் ஹார்வெஸ்ட்டு. அது வந்து வசனம் 17, 18, 20 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்களா. பின்பு வேறொரு தூதன் கற்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கற்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கற்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்போது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1100 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. ஓகே, இது வந்து இதோட முடிஞ்சிடுது கதை. அதாவது கர்த்தருடைய கோபாகினி, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இதோட முடிஞ்சிடுது. அது என்ன பார்க்குறோன்னாக்கா, இந்த ரெண்டாவது தூதன் அவன் வரும்போது அவன் கையில் வந்து ஒரு அருவாள் இருக்குது. மூணாவது தூதன் வந்து அவரை ஊக்குவிக்கிறாரு, நீ அறுவடை செய்யன்னு சொல்லும்போது அவர் அறுவடை செய்கிறாரு. என்ன அறுவடை செய்கிறாங்க என்ன கேட்டீங்க? திராட்சை பழம். அது எப்படி இருக்குது? பயங்கரமாக பழுத்திருக்குது. சும்மா பழுக்கலை. அது எந்த அளவுக்கு பழுத்திருக்குதுன்னா தொட்டால் கூட அந்த ரசம் வெளியில் வர அளவுக்கு பழுத்திருக்குது. நான் ஆக்சுவலி நேற்று கொஞ்சம் படிக்கும்போது அது கிரேக்கு மொழியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அறுவடையோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அறுவடை ரெண்டுமே ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஓவர் ரைப். தமிழில் என்ன சொல்கிறேன்? மிக அதிகமாக பழுத்திருக்குது. அது என்ன காட்டுது? கர்த்தருடைய பொறுமை. அவர் வெயிட் பண்ணுறாரு, ஆனால் அதுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டாவது அறுவடை பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. இது வந்து இங்கே இருக்கிற மக்கள், கர்த்தருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிற மக்கள், எல்லா பாவிகள், அவங்க மேலே கர்த்தருடைய கோபாகினி. கர்த்தருடைய இந்த கோபாகினின்னு சொல்லும்போது அது ஆக்சுவலி நெக்ஸ்ட் இதில் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கோபாகினி அவங்க மேலே வரும்போது அந்த ரெண்டாவது தூதன் வந்து அறுவடை செய்யும் போது அந்த அறுவடை செஞ்சு அந்த திராட்சை எல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த வைன் ப்ரெஸ்ஸில் போட்டு மிதிப்பாங்க. இந்த திராட்சை ரசம் செய்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு க்ளீனான ஷூ, அது வேறு எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க அதை போட்டுக்கின்னு அந்த திராட்சை எல்லாம் அந்த பெரிய ஒரு டப்பில் போட்டு காலில் மிதிப்பாங்க, அதோடைய சாரெல்லாம் வெளியில் வரும். ஸோ அதுதான் இங்கே ஒரு இமேஜரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. அப்போ அதுலேருந்து வர ரசம் இல்லைன்னா அந்த ரசம் வந்து எப்படி, என்ன கலரில் இருக்கும்? ரத்தத்தின் கலரில் இருக்கும். ஸோ ரத்தம் பேசிக்கலி அது ரத்தம் தான். அந்த ரத்தம் வந்து அதில் இருக்கிற வார்த்தை வந்து நம்மளுக்கு புரியல. ஆனால் மாடர்ன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 180 மைல்னால் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். 296 கிலோமீட்டர். அது வரைக்கும் அந்த ரத்தம் ஓடுதான், ஒரு ஆறு மாதிரி. அதோடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னா, குதிரையின் இந்த இது இங்கே கட்டுறாங்களே,
அது ஆல்மோஸ்ட் 6 அடி. ஸோ 300 மைலுக்கு 6 அடி உயரத்துக்கு ரத்தம் ஓடுது. எங்கேருந்து எங்கேனா ஜெஸ்ரில் பள்ளத்தாக்குலேருந்து கித்ரோன் பள்ளத்தாக்கு வரைக்கும். இது ஒன்றுமே இல்லை, இது அந்த வெளிப்பாடு புஸ்தகம் 16:6 அப்புறம் 19 11லேருந்து 21 போட்டிருக்கிற அர்மகதன் போர். அதுதான் உலகத்தின் கடைசி போர். அங்கே கர்த்தர் எல்லா மக்களையும், எல்லா ராஜாக்கள், எல்லா அதிகாரிகள் எல்லாரும் சாகடித்து முடிச்சிடுறாரு, அந்த கதவை முடிச்சிடுறாரு. அதான் சொன்னேன், இது கடைசியில் நடக்க வேண்டிய காரியம். அது முன்னாடி ட்ரெய்லராக கர்த்தர் இந்த 14 அதிகாரத்தில் நம்மளுக்கு காட்டுறாரு. அது வரும்போது திருப்பி நம்ம அதை பற்றி பேசலாம். 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய கோபம் முடிவுக்கு வருது. 1வது வசனம் வாசிங்க கொஞ்சம். 15:1. பின்பு வானத்தில் பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வார்த்தைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. கர்த்தருடைய கோபம் என்றென்றுக்குமே இருக்காது, அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அது இங்கே முடியுது. எங்கே? இந்த 7 தூதர்கள் 7 வாதைகள் இந்த உலகத்தின் மேலே கொண்டு வந்த பிறகுதான் கர்த்தருடைய கோபம் முடியுது. ஓகே, ஸோ இந்த 15வது அதிகாரத்தில் அதுதான் நம்ம பார்க்குறோம். அங்கே இந்த காட்சி ஃபுல்லாகவே பரலோகத்தில் நடக்குது. ஆனால் இந்த கர்த்தருடைய கோபம்னு சொல்லும்போது, கோபம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஆர்கே, அது சாதாரணமாக கோபப்படுறது. இன்னொன்று தைமோஸ். இந்த தைமஸ் என்ற வார்த்தை ஒரு உணர்ச்சி பூர்வமான கோபம். அதுக்கு இன்னொரு வார்த்தை நான் பார்த்தேன், சூடான கோபம், அதாவது உச்சக்கட்டத்தில் இருக்கிற கோபம். அந்த கோபத்தை பற்றி தான் இங்கே போட்டிருக்குது. அது மொத்தமாக பைபிளில் மொத்தமாகவே 11 முறை மென்ஷன் பண்ணியிருக்குது. அதில் 10 முறை இந்த புஸ்தகத்தில் இருக்குது, வெளிப்பாடு புஸ்தகத்தில், கர்த்தருடைய கோபத்தை பற்றி. ஸோ இந்த கோபம் முடிவுக்கு வருது சொல்லும்போது அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது கிரேக்கில், தெலஸ்தாய்ன்னு சொல்லிட்டு. அந்த தெலஸ்தாய்னா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? எல்லாம் முடிந்தது. அந்த வார்த்தை தான் இங்கேயும் போட்டிருக்குது. ஸோ கர்த்தருடைய கோபம் இந்த 7 வாதைகள் முடிஞ்ச பிறகு முடிஞ்சிடுது, அதுக்கப்புறம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 15வது அதிகாரத்தில் நம்ம இதுவும் பார்க்குறோம். எல்லா உபத்திரவ காலத்தின் பரிசுத்தவான்கள் பரலோகத்தில், அதாவது அவங்களுக்கு கொடுத்த அந்த பரீட்சையில் அவங்க ஜெயிச்சு பரலோகத்தில் போயிட்டு அவங்க ஒரு சத்தமாக ஒரு அழகான பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு கொஞ்சம் அது வசனம் ஐ திங்க் இட் இஸ் 5:6 வாசிங்க. 5:6. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். 3-4. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். ஓகே, அந்த உபதிரவ காலத்தின் பரிசுத்தவான்கள் இந்த பாட்டு பாடுறாங்க. இது ஒரு பாட்டு தான், ஆனால் அதுக்கு 2 பேர். ஒரு பேர் மோசேயின் பாட்டு, இன்னொன்று ஆட்டுக்குட்டியின் பாட்டு. ஆனால் பாட்டு ஒன்று தான், 2 பேர் இருக்குது. மோசே எது குறிக்குது? பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. இயேசு ஆட்டுக்குட்டின்னு சொல்லும்போது புதிய உடன்படிக்கை. மோசேன்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணம். ஆட்டுக்குட்டின்னு சொல்லும்போது அன்பு. இது என்ன ரொம்ப அழகாக ஒன்றா சேர்ந்துருக்குது இந்த பாட்டில். அதுதான் அவங்க பாடுறாங்க. அதில் என்ன பாடுறாங்கனாக்கா, கர்த்தருடைய செயல்கள், த ஒர்க்ஸ் ஆஃப் காட், அப்புறம் கர்த்தருடைய வழிகள். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் அங்கே போட்டிருக்குது, கர்த்தருடைய வழிகள், அப்புறம் கர்த்தருடைய மதிப்பு, த ஒர்த் ஆஃப் காட்.
ஸோ அதுதான் அவங்க பாட்டாக அங்கே பாடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் 7வது வசனம் வாசிங்க. 7-8 அதில் முடிஞ்சிட்டு. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கனியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. அப்போது தேவனுடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலும் தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அந்த 7 வாதைகள் முடிக்கிற வரைக்கும் யாருமே அந்த கர்த்தருடைய தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா என்ன? அது தீர்ப்பு இப்போது மாற்ற முடியாதுன்னு சொல்லி காட்டுது. ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா, அந்த கர்த்தருடைய கோபம் முடியுது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் முடியுது, அந்த 7 கலசங்கள் ஊற்றப்பட பிறகு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு இடைவேளை. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் 7 முத்திரைகள், அதுக்கப்புறம் 2வது பார்த்தோம் 7 எக்காலங்கள், இப்போ 7 கலசங்கள். ஸோ இந்த 3 வரிசையில் கர்த்தர் இந்த உலகத்தை நியாயத்தீர்ப்பு அளிக்கிறார். ஆனால் இந்த மாதத்தில், கர்த்தருடைய வருகையின் இந்த மாதத்தில் நம்ம நம்மளை கர்த்தரை சந்திக்க எப்படி ஆயத்தம் படுத்துகிறோம், அதுதான் முக்கியமான காரியம். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நீங்கள் ஸ்டார் வச்சு கொண்டாடலாம், நீங்கள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டாடலாம், நீங்கள் பாட்டு பாடி நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம், நீங்கள் பலகாரம் செய்யலாம், நீங்கள் கேரல்ஸ் பாடலாம், நீங்கள் என்னென்ன பண்ணலாம். நீங்கள் கர்த்தர் பற்றி மற்றவங்கக்கிட்ட சொல்கிறீங்களா? ஏன்னா அதுதான் உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் கர்த்தர் பற்றி மற்றவங்கக்கிட்ட ஒரு சாட்சியாக வாழ்கிறீங்களா? அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா கர்த்தர் உங்ககிட்ட கோச்சிக்க மாட்டார். நீ என்னுடைய பிறந்த நாளை நீ கொண்டாடலைன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்ககிட்ட கோச்சிக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக கோச்சிப்பார். அந்த பொறுப்பு என்ன? மற்றவங்கக்கிட்ட சொல்லணும். அந்த பொறுப்பு என்ன? சாட்சியாக வாழணும், சாட்சி சொல்லணும். இன்றைக்கி பாருங்கள், சாட்சியே இல்லை, ரொம்ப கொஞ்சம் சாட்சி. ஸோ நம்ம கர்த்தரை சந்திக்க எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோம், அதுதான் முக்கியம். இந்த கர்த்தரின் வருகை நாட்களில் இதுதான் நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம், மற்றவங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ.